இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம். இவங்க தான். வீட்ல ஒரு அம்மா, அப்பா தான். அவங்கள யாரையும் மாத்த முடியாதுல்ல. அந்த மாரி தான். ஸோ இந்த சிம்மத்தில பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? காட்டுக்கு நாங்க தாங்க சிங்கம் அப்படின்ற மாரி, வீட்டுக்கு நாங்க தாங்க ராணி அப்படின்ற மாரி வாழக்கூடிய பிள்ளைக தான் அ நம்ம சிம்மத்தில பிறந்த பெண் பிள்ளைகள். அவ்வளோ ஒரு தனித்துவம். இதெல்லாம் எங்கிட்ட இருந்து நான் பெத்ததில்லங்க. ஆம்பள பையனா பிறக்க வேண்டியது பொம்பள பிள்ளையா பிறந்துருச்சு. நெறைய இடங்கள்ல சொல்றது உண்டு. அந்த அளவுக்கு துணிச்சல், வீரம், தைரியம் எதனாலும் சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ப மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட பசங்களோடயே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் வந்து பையன் மாரி தான். நெறைய பேர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பசங்க மாரி பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த பசங்களுக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் மாரி வேர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்டின்னா, சிம்மத்தில பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஒரு துணிச்சலான ஆள். தைரியமா இருப்பாங்க. எதனாலும் வந்தா பார்த்துக்கலாம் அப்டின்ற அளவுக்கு இருக்கும். ஆளுமை பண்பு நிறைஞ்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. இவங்களலாம் நம்பி ஒரு ஒரு வேலைய ஒப்படைச்சோம் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா முடிக்கக்கூடிய தன்மை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு மாரி தனித்துவமா இருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு, "என்னடா இது இந்த பிள்ளைட்ட போய் பேசவே பயமா இருக்கு." ஏதாவது கேட்டா திட்டிப்புடுமோ அப்படின்ற அளவுக்கு நம்ம பயப்படுவோம்ல. அந்த மாரி ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருப்பாங்க.